ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ஆந்திரா கர்நாடகாவில் பாப்புலரான டிஷ் உக்கானி பண்ண போகிறோம். இது பொரிய வச்சு பண்ணுற சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உக்கானி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 150 கிராம் பொரி எடுத்திருக்கேன். இது 2 ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், காரம் வேணும்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, 3 பல் பூண்டு. இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு உரலில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அதை இடித்து அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஆனால் இப்படி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விடுங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பருப்பு பொடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஊற வச்சு பிழிஞ்சி வச்சுருந்த பொரியையும் இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுடலாம். பொரி வேகிறதுக்கு நிறைய டைம் ஆகாது. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம உக்கானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மிளகாய் பஜ்ஜி வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த உக்கானி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.